ஸோ இது வரைக்கும் நம்ம பேசிக் கம்ப்யூட்டிங்ல ஒரு கம்ப்யூட்டருடைய பேசிக்ஸை பார்த்தோம். ஒரு கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பேசிக்ஸ் நம்ம பார்த்தோம். 14 லெசன்ஸ் நம்ம பார்த்தது வந்து கண்டிப்பா நம்ம லைஃபுக்கு எந்த ஒரு ஒர்க் பிளேஸ் போனாலும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். 15th லெசன் பேசிக் கம்ப்யூட்டிங்ல 15th லெசனுடைய நேம் பார்த்தீங்கன்னா ஒர்க் பிளேஸ் ப்ராக்டிசஸ். ஒர்க் பிளேஸ்ல வேலை செய்யற இடம், வேலை செய்யற இடத்துல என்ன மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், எந்த மாதிரியான நம்ம செயல்பாடுகள் அமைச்சுக்கணும், அதுதான் வந்து ஒர்க் பிளேஸ் ப்ராக்டிஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஒர்க் பிளேஸ் ப்ராக்டிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அது எந்த விதமான ஆர்கனைசேஷனா இருக்கலாம். அது ஐடி கம்பெனியா இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்கூலா இருக்கலாம், இல்ல ஒரு ஹாஸ்பிட்டலா இருக்கலாம், இல்ல ஒரு பிசினஸ் பிளேஸா இருக்கலாம். இந்த ஒரு அந்த எம்ப்ளாயி வந்து இந்த ப்ராக்டிஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டாருன்னா அவரால அந்த நிறுவனத்துல நல்லா சர்வே பண்ண முடியும், வளர முடியும், அவர் மேற்கொண்டு டெவலப் ஆக வாய்ப்பு இருக்கு. இதுதான் லெசன் 15 உடைய ஒர்க் பிளேஸ் ப்ராக்டிஸ். ஓகேவா? ஸோ ஒர்க் பிளேஸ்னா வேலை செய்யற இடம், ப்ராக்டிசஸ்னா அதுல என்ன விதமான ப்ராக்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது தான், என்ன மாதிரியான நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் ஒர்க் பிளேஸ் ப்ராக்டிஸ். இதுல வந்து 3 விதமான விஷயங்கள் இருக்குங்க. என்ன விஷயம் சொன்னா 3 விதமான வளையங்கள் இருக்கு, கொடுத்துருக்காங்களா இல்லையா? இந்த 3 விஷயத்தை நம்ம சரி பண்ணிட்டோம்னா நம்ம வந்து நம்ம ஒர்க் பிளேஸ நம்ம நம்ம நல்லா சந்தோஷமா வேலை செய்யலாம். உதாரணத்துக்கு செல்ஃப், நம்ம சுயமாக நம்ம வந்து நம்மளுடைய சுயத்தை நம்ம சரி செய்யணும். எமோஷனல் ரெகுலேஷன்ஸ், எமோஷனல் ரெகுலேஷன்னா எமோஷனே ஆகாம இருக்கிறது கிடையாது, அந்த எமோஷனை ரெகுலேட் பண்றது. செல்ஃப் அவேர்னஸ், நம்மளுடைய ஸ்ட்ரென்த் நம்மளுடைய வீக்னஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறது, நம்மளை பத்தி நமக்கு தெரியணும். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ரெஸ்ஸே ஆகாம இருக்கிறது கிடையாது, ஸ்ட்ரெஸ் வரத்தான் செய்யும் வாழ்க்கையில. ஓகேவா? ஆனா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேனேஜ் பண்றதுக்கு நம்ம கத்துக்கணும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணாம நம்ம இருந்தோம்னா நம்ம ரொம்ப கோவப்படுவோம். அது வந்து ஒர்க் பிளேஸை வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா மைக்ரோ, நம்ம பண்ற ஒர்க்கை வந்து ப்ராப்பரா நம்ம ஒர்க் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு சில டெக்னிக்ஸ் இருக்கு. அந்த டெக்னிக் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அந்த ஒர்க் நம்ம ஈஸியா முடிச்சிருவோம். அந்த ஒர்க் முடிக்கலன்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்ட்ரெஸ் வராது. அடுத்து மேக்ரோ, ஒர்க் பிளேஸ். அந்த ஒர்க் பிளேஸ் என்ன விதமான கல்ச்சர் இருக்கு, ஒவ்வொரு ஒர்க் பிளேஸும் ஒரு கல்ச்சர் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த இடத்துல வந்து ஒரு டாக்ஸிக் ஒர்க் பிளேஸ் இருக்கோ அங்க நீங்க ஒர்க் பண்ணாதீங்க. ஓகேவா? எந்த இடத்துல உங்களை வந்து வேலை வாங்கி உங்களை அடிமையா நடத்துறாங்களோ அங்க நீங்க எவ்வளவு சமூகத்தா ஒர்க் பண்ணாதீங்க. ஓகேவா? எந்த இடத்துல உங்களை சரி சமமா நடத்துறாங்களோ அந்த கல்ச்சரை தான் நீங்க வந்து ஒர்க் பிளேஸை சூஸ் பண்ணணும். ஓகேவா? சோ இதுதான் வந்து இந்த 3 விஷயம் சரியா இருந்தா அதே மாதிரி நம்மளும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கொலீக்ஸை ப்ராப்பரா டீல் பண்ணணும். அவங்களை கிண்டல் பண்றது, அவங்கள துன்புறுத்துறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு புதுசா ஒருத்தன் வேலைக்கு வந்திருக்கான், அவன்கிட்ட என்ன பண்ணணும், ஈக்குவலா நம்ம நடத்தணும். இதுதான் வந்து ஒர்க் பிளேஸ் உடைய ஒரு கல்ச்சரா இருக்கணும். ஸோ இது இந்த ஒர்க் பிளேஸ வந்து எப்படி நம்ம அமைச்சுக்கிறது அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஒரு வேல்யூடு எம்ப்ளாயி, நம்ம வந்து ஒரு சிறந்த ஒரு எம்ப்ளாயா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம வந்து 3 விஷயம் நமக்கு கண்டிப்பா வேணும். என்ன விஷயம் சொன்னா பங்க்சுவாலிட்டி. பங்க்சுவாலிட்டினா என்ன? டயத்துக்கு போயிடுறது. ஓகேவா? இந்த கிளாஸ் வந்து 3 மணி அப்படின்னு சொன்னா 3 மணிக்கு முன்னாடியே வந்துடணும். 3க்கு 1க்கு வந்தாலும் அது பங்க்சுவாலிட்டி கிடையாது. ஓகேவா? ஸோ நம்ம டைமுக்கு கரெக்டா வந்துட்டோம்னு வைங்களேன், நம்ம பண்ற ஒர்க்கு சரியோ இல்லையோ நம்ம டைமுக்கு வந்துட்டா அந்த நம்ம டயத்துக்கு அந்த அந்த ஒர்க் நம்ம பண்ணதுக்கே நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். ஓகேவா? நீங்க என்னதான் பெஸ்டா ஒர்க் பண்ணாலும் லேட்டா முடிச்சீங்கன்னா நீங்க பண்ண ஒர்க்குக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்காது. அடுத்து ரோல் அவேர்னஸ், உங்க ரோல் என்ன அதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? உங்களை அந்த ஆர்கனைசேஷன் எதற்காக ஹையர் பண்ணியிருக்காங்க, எந்த பர்பஸ்க்காக ஹையர் பண்ணியிருக்காங்க, இதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஒர்க் பிளேஸ் நீங்க இருக்கணும். இப்ப அதே மாதிரி நம்ம நம்ம ரோலுக்குன்னு சொல்லிட்டு ஷார்ட் டேர்ம் கோல் என்ன, லாங் டேர்ம் கோல் என்ன, அது நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு இடத்துல மேனேஜரா போறீங்கன்னா அந்த மேனேஜருக்கான ஷார்ட் டேர்ம் கோல் என்ன, இன்னைக்கு இந்த பொருளை நம்ம விற்கணும், நாளைக்கு அடுத்த பொசிஷனுக்கு நம்ம போகணும், போகும்போது இன்ஸ்டியூஷன் அந்த அந்த ஆர்கனைசேஷனையும் நம்ம டெவலப் பண்ணணும். இது ரோல் அவேர்னஸ். அடுத்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ண பழகிக்கணும். அடுத்தவங்களுடைய பிரைவசியை நம்ம நம்ம நோண்டக்கூடாது. அடுத்தவங்க எப்படி இருக்காங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம ஒர்க் பண்ற இடத்துல நம்ம வந்து மியூச்சுவலா வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு அடுத்தவங்க பிரைவசியை மதிச்சு நடந்துக்கிட்டு
நம்ம டிஸ்ட்ராக்ஷன் ஆகாம நம்ம பேசலாம், பழகலாம். நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த பர்பஸை வந்து இல்ல டிவியேட் ஆகாம, டிஸ்ட்ராக்ட் ஆகாம ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்டோட நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா அந்த ஒர்க்கை வந்து பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து நம்ம பாட்டுக்கு அந்த ஒர்க் பண்ற இடத்துல நம்ம எதுக்கு வந்தோங்கிறதே மறந்துட்டு நம்ம பாட்டுக்கு ஏதோ நம்ம பேசிட்டு இருக்க கூடாது நம்ம. ஓகேவா? அப்படி இருந்தோம்னா அந்த ஆர்கனைசேஷன் நம்மளை வந்து ஒரு வேல்யூவா பார்க்காது. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன்ல தலைவர் யார்? அதுக்கு கீழே யார் இருக்கா? அதுக்கு கீழே யார் இருக்கா? இந்த தலைமை பண்புகளை மதிச்சு நடக்கணும். ஓகேவா? இதுதான் ஹையரார்கின்னு சொல்றாங்க. இப்போ வந்து நீங்க வந்து உங்களுக்கு மேல மேனேஜர் இருக்காரு. அந்த மேனேஜருக்கு மேல ஓனர் இருக்காரு. நீங்க மேனேஜர் மதிக்காம ஓனர்கிட்ட போய் நீங்க போய் பேசுனீங்கன்னா அது நல்லதா? நல்லதே கிடையாது. ஓகேவா? அந்த மேனேஜர் இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு மேல யார் இருக்காங்களோ அதுதான் ஹையரார்கி. அந்த ஹையரார்கி கண்டிப்பா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்பதான் வந்து ஒர்க் ஃப்ளோ வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் எனக்கு என்னுடைய ஒர்க் வந்து என் மேனேஜர் தான் வரணும். இவர் இந்த இந்த ஆர்கனைசேஷனுக்கு ஓனரா இருந்தாலும் அந்த ஓனரை மேனேஜருக்கு சொல்லணும். மேனேஜர் எனக்கு தரணும். இதுதான் ஒர்க் ஃப்ளோ. இதுதான் ஹையரார்கி. இதுதான் ப்ராப்பர் கம்யூனிகேஷன் சேனல். உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குன்னு சொன்னா அதை ஃபர்ஸ்ட் நீங்க மேனேஜர்கிட்ட கொண்டு போகணும். அந்த மேனேஜர்கிட்ட கொண்டு போன பிறகு நீங்க என்ன பண்ணணும்? அந்த சேர்மேனோ அந்த ஓனரோ கூப்பிட்டா அதுக்கப்புறம் நீங்க போய்க்கலாம். ஓகேவா? சோ நம்ம என்ன இது ரொம்ப ஓவரா இருக்கு. சில பேர் நினைக்கலாம், ஏன் ஓனர் நம்ம டேட்டா பேசினா என்ன அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதாவது அந்த மேனேஜர் இருக்கிற இடத்துல ஒரு கட்டத்துல நீங்க போவீங்க. அப்ப போகும்போது உங்களுக்கு கீழே உள்ளவங்க உங்களை பைபாஸ் பண்ணிட்டு போனா அது எப்படி கஷ்டமா இருக்கும் அப்படிங்கறது அந்த இடத்துல உள்ளவங்க தான் தெரியும். அதனால ஒர்க் ஃப்ளோனா மேல இருந்து கீழே ஒர்க் ஃப்ளோ வரணும். ஹையரார்கினா நமக்கு மேல யார் இருக்கா, நமக்கு கீழே யார் இருக்கா, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு மேல யார் இருக்கா, நமக்கு கீழே யார் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கம்யூனிகேஷன் சேனல். நம்ம ஒரு ஃபார்மலா ஒரு கம்யூனிகேஷன் பண்றதா இருந்தா இது யார்கிட்ட பண்ணணும், எப்படி பண்ணணும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ற பிளேஸ்ல நம்ம வேலை செய்யணும். இது தெரியாம நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னா நீங்க எவ்வளவு திறமையான ஆளா இருந்தாலும் உங்களை வந்து அந்த ஆர்கனைசேஷன் வந்து ஒரு வேல்யூவா பார்க்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே சம திறமை இருக்கு ஆக்சுவலா. ஆனா கம்யூனிகேஷன் இல்லாதனால அவங்க சொல்ல வர்றது தெளிவா சொல்ல முடியல, கரெக்டா சொல்ல முடியல, அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்க மாட்டேங்குது. கம்யூனிகேஷன் என்னன்னு சொன்னா ஒரு இடத்துல வந்து நம்ம பேசும்போது அந்த இடத்துக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கும். அதான் டெக்னிக்கல் அண்ட் கல்ச்சரல் லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும். டெர்மினாலஜி ரொம்ப முக்கியம். சோ அந்த ஊர்ல இல்ல அந்த ஆர்கனைசேஷன்ல எப்படி பேசுறாங்களோ அதே மாதிரி நீங்க பேசணும். அப்பதான் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கிளியரா, கன்சைஸ், ரொம்ப சுருக்கமா, ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல உள்ள டெக்னிக்கல் டெர்மினாலஜிஸ் நீங்க வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும். அந்த இடத்துல என்ன மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும் அதையும் நீங்க புரிஞ்சு நடந்துக்கணும். இது ஒரு விஷயம் கம்யூனிகேஷன்ல. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜுடிஷியஸ் இன்ட்ராக்ஷன். இப்போ ஜுடிஷியஸ் இன்ட்ராக்ஷன்னா நம்ம இன்ட்ராக்ட் பண்றது நம்ம பார்த்து 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 ரொம்ப ஜுடிஷியஸ், ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். ஓகேவா? அப்படி நம்ம கேர்ஃபுல்லா பண்ணும்போது நம்ம வேர்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். இதுதான் ஜுடிஷியஸ் இன்ட்ராக்ஷன். அடுத்து டீம் சினர்ஜி. நம்ம வந்து டீமோட ஒர்க் பண்ணணும். நீங்க ஒரு பெரிய திறமையான ஆளா இருந்தாலும் நீங்க டீம் மத்தவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணாம போனீங்கன்னா ஒரு டீம் ஒர்க் இல்லைன்னா அந்த ஆர்கனைசேஷன் வந்து நம்மளை மதிக்காது. ஓகேவா? இந்த 3 விஷயங்கள் இருந்தாதான் நமக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்பரா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து எப்படி நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப வந்து நம்ம வந்து நமக்கு நிறைய ஒர்க் இருக்கும். ஓகேவா? இங்க பாருங்க, ஃபனல் பாருங்க. நிறைய ஒர்க் இருக்கா? எல்லா ஒர்க்கையும் நம்ம ஒண்ணா பண்றது நம்ம ரொம்ப நமக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம பிளான் பண்ணணும். பிளான் என்ன? டு டூ லிஸ்ட். எந்த லிஸ்டா நம்ம வந்து நம்ம செய்ய போறோம், இதை வந்து நம்ம ப்ராப்பரா பிளான் பண்ண போறோம். இப்படி ப்ராப்பரா பிளான் பண்றதுக்கு எல்லா எல்லா ஒர்க் ஐட்டம்ஸையும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து அதுல இருந்து ஃபர்ஸ்ட் எது நம்ம அர்ஜென்ட்டா பண்ணணும், நெக்ஸ்ட் எது பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து டு டூ லிஸ்ட்டை போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியா ஒர்க் முடிச்சிடலாம்.
நம்ம ஒண்ணு ஒண்ணா முடிக்கும் போது அது ஈஸியா முடிஞ்சிடும். ஒட்டுமொத்தமா பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணணும். இப்ப சில விஷயங்கள் மேனுவலா பண்றத டெக்னாலஜில பண்ணோம்னா ஈஸியா இருக்கும். பாத்தீங்கன்னா, இப்ப இப்ப பேசிக் கம்ப்யூட்டிங்லயும், டேட்டா என்ட்ரி ஆபரேஷன்லயும் மெயில் மெர்ஜ்ன்னு ஒரு கான்செப்ட் பார்த்திருப்பீங்க. அந்த மெயில் மெர்ஜ் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு லெட்டரை வந்து ஒரு 100 பேருக்கு அவங்க பேரை போட்டு அடிக்கணும் நம்ம. இல்ல 100 பேருக்கு மேல அடிக்கணும். அப்ப வந்து ஒவ்வொரு ஆளா நம்ம டைப் பண்ணிட்டு தான் வேஸ்ட் நமக்கு. அப்ப என்ன பண்ணணும்? அந்த 100 பேருடைய பேரை வந்து எக்ஸல்ல போட்டு, அந்த மெயில் மெர்ஜ் அந்த டாக்குமெண்ட்டோட கனெக்ட் பண்ணிட்டா, அந்த பேர் வந்து அந்த லெட்டர்ல போய் உட்கார்ந்து அப்படியே கிரியேட் ஆயிடும். இப்படிதான் வந்து இந்த பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்லாம் வந்து எல்லாருக்குமே லெட்டர் அனுப்புவாங்க. ஒரு 1000 பேர் 10,000 பேர் லெட்டர் அனுப்புவாங்க. அந்த பேர் மட்டும் அங்க போட்டுருவாங்க. அதே மாதிரி கொலாபரேட்டிவ் ஒர்க், அதாவது கூகுள் டாக்ஸ், கூகுள் ஷீட்ஸ்ம்பாங்க. எம்எஸ் வேர்டே பார்த்தீங்கன்னா கூகுள் டாக்ஸ்ல மத்தவங்க கூட ஷேர் பண்ணி மத்தவங்க கூட சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க டெக்னாலஜி டூல்ஸ் நீங்க தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா உங்க ஒர்க்கை ஈஸியா முடிச்சிடலாம். ஓகேவா? அது மாதிரி ஒரு ஒர்க் பண்ணும்போது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி அதை ரீட் பண்ணி நீங்க பண்ணணும். ஓகேவா? அடுத்து எந்த ஒரு ஹெல்ப் வந்தாலும் நீங்க தாராளமா கேட்கலாம். இதுதான் டெக்னாலஜி சம்பந்தமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு ஒர்க்கை வந்து நீங்க ப்ராப்பரா ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணணும். அதே நேரத்துல ரொம்ப சீக்கிரமா பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஒர்க் பண்றதுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்கணும். பிளான் பண்ணணும். என்னென்ன டாஸ்க் நம்ம பண்ண போறோம். அதுக்குன்னு ஒரு ப்ரையாரிட்டிஸ் பண்ணணும். என்னென்ன அர்ஜென்ட்டா பண்ணணும் அப்படின்னு. அடுத்து பாத்தீங்கன்னா, அந்த ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான டூல்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? டூல்ஸ யூஸ் பண்றது மூலமா நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம்? அந்த ஒர்க்க முடிச்சிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா, மெயின்டெனன்ஸ். ஓகேவா? சோ நம்ம அந்த நம்ம ஒர்க் முடிச்ச பிறகு நம்மள மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு ரிலாக்ஸ் பண்ணி நம்ம ரிலாக்ஸ் பண்ணாதான் நம்ம வந்து கொஞ்சம் அடுத்த வேலை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல டீம் ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, மத்தவங்க நல்ல ஒர்க் பண்ணாங்கன்னா அதுக்கு நம்ம கிரெடிட் கொடுக்கணும். ஓகேவா? எப்பயுமே நம்மளை பத்தி நம்ம ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்க கூடாது. அடுத்து பாத்தீங்கன்னா, செல்ஃப் அவேர்னஸ். செல்ஃப் அவேர்னஸ் தான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது. யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாத்துக்குமே ஸ்ட்ரென்த் இருக்கும், வீக்னஸ் இருக்கும். ஆனா நம்ம ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி நம்ம அவுட்புட்டை மேக்ஸிமைஸ் பண்ணணும். வீக்னஸை வந்து நம்ம ஸ்ட்ரென்த்தா மாத்தணும். ஓகேவா? சோ இந்த மாதிரி நம்ம நம்மளை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்மளுடைய தன்மைகளை நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து ஈஸியா என்ன பண்ணலாம், அந்த ஒர்க் பிளேஸ்ல சாதிக்கலாம். ஸோ ஏன் வந்து கோபம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து சரியா இப்ப நம்ம சொன்னோம்ல, ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து பல விஷயங்கள் நம்ம சொன்னோம் நம்ம. இந்த பல விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாம நம்ம இருக்கும்போது அந்த ஒர்க்கை வந்து நமக்கு செய்ய தெரியாது. ஒர்க் செய்ய தெரியாம ஒர்க் முடியாம இருக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் வரும். நமக்கு யாருமே ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை அப்படிங்கிறப்ப நமக்கு ஸ்ட்ரெஸ் வரும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸோடைய ரியாக்ஷன் தான் ஆங்கர். கோபங்கிறது அது ஒரு இயலாமை. அது வந்து நம்மளுடைய வீக்னஸ். ஓகேவா? அது வந்து அந்த கோபம் எதனால ஒர்க் பிளேஸ் வருதுன்னு சொன்னா நமக்கு அந்த ஒர்க் பண்ண முடியல, ஹெல்ப் பண்ண முடியல, ஒர்க் முடியல. ஏன்னா நமக்கு அந்த ஒர்க் பண்ண தெரியல. அதனாலதான் நமக்கு வந்து அந்த ஒர்க் ப்ரெஷர் நமக்கு வருது. ஓகேவா? சோ இதை வந்து நம்ம எப்படி நம்ம ஹேண்டில் பண்றதா இருந்தா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு டென்ஷன் ஆகுதுன்னா அந்த அந்த பிரச்சனையில இருந்து நம்ம மைண்ட மாத்தணும். எப்படி மாத்தணும்? ஒரு அழகான ஒரு ஒரு பறவை பறக்குது. ஓகேவா? அதை நீங்க பார்த்து ரசிக்கணும். அப்படியே டீப் பிரீத், ஒரு மூச்சு விடணும். அப்படி யோசிக்கணும். எதனால அந்த பிரச்சனை வந்து யோசிக்கணும். ஓகேவா? அப்ப பிரச்சனையை பத்தி பேசும்போது மத்தவங்க பத்தி பிளேம் பண்ணாம எதனால உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறத உங்க சைடுல உள்ள ப்ராப்ளம் நீங்க சொல்லணும். மத்தவங்களுடைய பத்தி நீங்க பிளேம் பண்ணாம உங்க சைடுல உள்ள ப்ராப்ளம் சொன்னீங்கன்னா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இவருக்கு கொஞ்சம் இந்த கன்சர்ன் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருப்பாங்க. ஓகேவா? சோ அந்த நம்மள்ட்ட வந்து ஏதாவது ஒரு டிஸாட்டிஸ்பாக்சன் இருந்தாலும் அதை வந்து நம்ம தெளிவா சொல்லணும். ஆனா சண்டை போடுற மாதிரி சொல்லக்கூடாது. ஆனா சொல்லிட்டு மூவ் ஆன் ஆயிடணும். ஓகேவா? சோ இதுதான் வந்து எமோஷனல் டீஎஸ்கலேஷன், எமோஷனல் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? சோ இந்த ஒரு ப்ரொஃபஷனல், ஒரு புதுசா உள்ள அமைச்சூர், ஒரு புதுசா உள்ள ஒர்க்கருக்கும் ஒரு ப்ரொஃபஷனலுக்கு என்ன வித்தியாசம்னு சொன்னா டாஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி செய்வாருன்னா, ஒரு புதுசா வர்றவங்க எல்லாத்தையும் ஒண்ணா செய்வாங்க. ஆனா ப்ரொஃபசர் என்ன பண்ணுவாருன்னா டு டூ லிஸ்ட்டை போட்டு தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொன்றா செய்வாங்க. அடுத்து கொலாபரேஷன் அண்ட் ரெகக்னிஷன். மத்தவங்க கூட சேர்ந்து டீம் ஒர்க் எப்படி பண்ணுவாங்கன்னா,
அவங்கள பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. நான் நல்லா பண்ணேன், நல்லா பண்ணேன்னு. ஆனா டீம் எப்படி பண்ணுவாங்கன்னா, மத்தவங்க பண்ணதுக்கு டேங்க் பண்ணுவாங்க. ஓகேவா? மத்தவங்க பண்ணதுக்கு டேங்க் பண்ணுவாங்க. ரொம்ப சின்சியரா இருப்பாங்க. நல்லா பேசுவாங்க. அப்புறம் ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு அமைச்சர் நம்ம புதுசா ஒர்க் பண்ண எப்படி எப்படி இருப்பாருன்னா, மத்தவங்கள ப்ளேம் பண்ணுவாரு. ஓகேவா? ஆனா ஒரு ப்ரொஃபசர் எப்படி பண்ணுவாருன்னா, ஒரு டீப் பிரீத் பண்ணி, நல்லா டைம் எடுத்துட்டு, அவருடைய டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன ப்ராப்பரா சண்டை போடாம சொல்லுவாரு. ஓகேவா? இப்ப நம்ம பார்த்தோமா இல்லையா? மைக்ரோ, இன்டர்னல், மைக்ரோ, மேக்ரோ. இந்த 3 விஷயம் சரியா இருந்தா மட்டும்தான். ஸோ இன்டர்னல்னா நம்ம செல்ஃப், மைக்ரோனா ஒர்க், மேக்ரோனா ஒர்க் பிளேஸ். இந்த 3 விஷயமும் நம்ம செல்ஃப் சரியா இல்லாட்டியும் நமக்கு கோபம் வரும். நம்ம ஒர்க் சரியா பண்ணாட்டியும் நமக்கு ஸ்ட்ரெஸ் வரும். ஒர்க் பிளேஸ் சரியா வராட்டி நமக்கு ஆங்கர் வரும். இந்த 3மே சரியா இருந்துச்சுன்னா நமக்கு ஈக்லிபிரியம். நம்ம எந்த ஒரு தொழில் நம்ம போனாலும் நம்ம சக்சஸ் ஆகலாம் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு செய்தி. So இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ புரியாம ஏதாவது இருந்துச்சுன்னா, டவுட் இருந்துச்சுன்னா தாராளமா கொஸ்டின் கேளுங்க.